அந்த ஏழு பயல கையலோட வாழ்க்கையில இருந்து விரட்டி விட்டுட்டு கையில என் பொண்டாட்டியா கூட நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அண்ணமகனே, நீ பண்றதுலாம் எனக்கு சரின்னு தோணலடா. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உன் மூஞ்சிலே காரி துப்பி போடுவாங்க. இல்லே, அவ கல்யாணமான பொண்ணுடா, விட்டுறா. ஏன் நீ உன்னையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்? முத நான் தான் அவளை காதலிச்சேன். நான் தான் அவளை கட்டிக்கணும். அதுக்குள்ள அந்த எழில் பையன் முந்திக்கிட்டான். ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த எழில் பயலை கொலை பண்ணிட்டு கையில என் பொண்டாட்டி ஆக்கிட்டேன். ஹலோ ஹலோ, பொறுக்கி ராஸ்கல், என்ன பேசிட்டு இருக்க நீ? அது கையில வாய மூடு. அடிச்சுனா பல்லெல்லாம் பேத்துருவன் பாத்துக்கோ. என்ன சொன்ன? எழில கொன்னுட்டு என்ன நீ பொண்டாட்டி ஆக்கிடுவியா? நான் உன் கூட குடும்பம் நடத்தணுமா? ஏய், நீ இவ்ளோ கேவலமான பிறவியா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. கல்யாணமான பொண்ணு அவ புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு கட்டிக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம்னு தெரியுமா? இப்படி சீப்பா யோசிச்ச உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. இப்படி ஒரு கேரக்டரா நீ நினைக்கும் போது என்னால ஜீரணிக்கவே முடியல. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. யாரு நீ உனக்கு சமமானவனா நினைச்சு என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு போட்டி போட்டுட்டு இருக்க? எழில் கூடவா? அவன் யாரு, எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல. சின்ன வயசுல இருந்தே என்ன தங்க மாதிரி தாங்கிட்டு இருக்கான். எங்க காதல்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நான் அவனை தப்பா நினைச்சு வெறுத்துருவேனோன்னு சொல்லி ஏன் மனச புரிஞ்சுக்கிட்டு அவனோட காதல அவன் என்கிட்ட சொல்லாம 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல வருஷமா அவன் எனக்காக மட்டும் தான் காத்துட்டு இருந்தான். ஒருவேளை எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணமா இருந்தா கூட என்ன டிஸ்டர்ப் பண்ணாம என்ன கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளே நினைச்சு அவன் வாழ்ந்து முடிச்சிருப்பான். உன்ன மாதிரி சுயநலமா யார் எப்படி போனாலும் எனக்கு என்ன, கயல் வாழ்க்கை கெடுத்தாவது அவன் கூட வாழணும்லாம் அவன் சீப்பா யோசிக்க மாட்டான். அப்படி ஒரு ஜென்டில்மேன் அவன். உன்னை நான் காதலிக்க சொன்னா இல்ல எனக்காக காத்துறேன்னு சொன்னா? எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு இப்போ என் வாழ்க்கையை கெடுத்தா அதுக்குள்ள வரணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? பாரு, அழுத்தி அழுத்தி அழுத்தம் கொடுத்து திணிக்கிறது இல்ல காதல். மனசு எவ்வளவு அழுத்தத்துல இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை லேசாக்க நினைக்கிற அந்த அன்பு தான் காதல். ஒரு குடிய கெடுத்து வாழ நினைக்கிற எவனா இருந்தாலும், ஏன் அது மேல இருக்கிற இறைவனா இருந்தாலும் நல்லாவே இருக்க முடியாது. எனக்காக இருக்கிற எழில நான் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறதுக்கு தாமதமானாலும், இன்னைக்கு நான் புரிஞ்சு ஏத்துக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டியா வாழறன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா